மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ரகுபதி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அண்டை தமிழாம் நம்முடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்றுத்தந்து இயல், இசை, நாடகம் என்கின்ற முத்தமிழோடு நான்காம் தமிழாக கணினி தமிழை தந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த எதிர்காலத்தை கணினிமயமாக மூலமாக உருவாக்கி தந்த எங்களுடைய அன்பு தெய்வம் தலைவர் கலைஞருடைய நினைவு நாளிலே அவரை இன்றைக்கு நாங்கள் முதலிலே வணங்குகிறோம். நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கையிலே ஜெபமாலையோடு வந்து நிதிநிலை அறிக்கையை வாசித்தார்கள். நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்துவிட்டு லட்டு புளியோதரையோடு வந்து இங்கே வேளாண்மைத்துறையினுடைய அறிக்கையை வாசித்தார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். எனவே என்றைக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு இயக்கம். அதனுடைய தலைவர்தான் இன்றைக்கு தமிழகத்துக்கு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் விந்தியத்துக்கு வடக்கேயும் உள்ளவர்கள் தெரிந்து கொள்கின்ற வண்ணம் திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு வடநாட்டிற்கும் உணர்த்தியவர் எங்களுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த தலைவர் எங்கே என்று கேட்கின்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய உரையிலே பல்வேறு விளக்கங்கள் எங்கெங்கெல்லாம் அவர் இருக்கின்றார் என்பதை நான் விளக்க இருக்கின்றேன். அந்த ஈடு இணையற்ற தலைவனுடைய புதல்வனாக, வேங்கையின் மைந்தனாக, எதற்கும் அஞ்சாத சிங்கமாக, எது வந்தாலும் துணிந்து நின்று போராடக்கூடிய வல்லமை பெற்றவராக எங்களுடைய இளங்கலைஞர் என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களாலே புகழப்படுகிற எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எங்களுடைய அன்புக்குரிய சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர், கொறடா, துணை கொறடா, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் இருவர் இங்கே இருக்கிறார்கள். எனவே முன்னாள் முதலமைச்சர்களே அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும், இந்த உரையிலே பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவை தலைவர், அவர் என்னுடைய நெடுநாளைய நண்பர், அவர் இந்த உச்சத்திலே உட்கார வேண்டும் என்று அன்றைக்கே நாங்கள் அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, உட்கார்ந்திருக்கிறார், வாழ்த்துகிறோம். எனவே அன்புக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கம். நிதிநிலை அறிக்கைக்குள்ளே செல்வதற்கு முன்னாலே ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. உதாரணமாக தகவல் அறியும் உரிமை கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தகவல் அறியும் உரிமை கமிஷனிலே சில கேள்விகளை சிலர் கேட்டிருக்கிறார்கள். அதனுடைய நகல் கூட என்னிடத்திலே தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தகவல் அறியும் உரிமை கமிஷனுடைய உறுப்பினர்கள் நியமிக்கப்படாததால் இன்னும் தகவல் தரப்படவில்லை என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் எதிலும் வெளிப்படையானவர்கள், ஒளிவு மறைவு கிடையாது. இப்படி சொல்லுகிற இந்த அரசு ஏன் இன்னும் அவர்களை நியமிக்கவில்லை, பதில் தரவில்லை? தங்களுக்கு வேண்டியவர்களை எல்லாம் பல்வேறு பொறுப்புகளில் வைத்திருக்கிறீர்கள். அது குறித்து தகவல்களை கேட்கின்ற பொழுது இங்கே தகவல் உரிமை ஆணையத்தில் இருந்து இன்னும் ஆணையர்கள் உரிய நியமிக்கப்படவில்லை என்கின்ற தகவலை தருகிறார்கள். எனவே விரைந்து தந்து அந்த தகவல் உரிமை ஆணையம் செயல்பட வேண்டும். அதன் மூலமாக மக்கள் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த அரசு வெளிப்படையான
உண்மையான அரசாக, போலித்தன்மை இல்லாத அரசாக செயல்படுகிறோம் என்று சொல்லுகிறதா, நீங்கள் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் என்று முதலில் நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு ஆங்கில பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் அவருடைய தலைமையிலே காங்கிரஸ் கட்சியிலே ப்ரொஃபஷனலிஸ்ட் காங்கிரஸ் மற்றும் டேட்டா அனாலிசிஸ் விங் என்ற அமைப்புகள் செயல்படுவதாகவும், இதன் வாயிலாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டு அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் திரு மாண்டேக் சிங் அலிவாலியா போன்ற தலைமையிலான ரெவின்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அமைப்பதிலும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குவதாக அந்த பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. அது உண்மையா? அப்படி ஒரு கமிட்டி இருக்கிறதா? அவருக்கு என்று தனியாக ஒரு அதிகாரத்தை இந்த அரசு தந்திருக்கிறார். இது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல் முறையாக நான் சட்டமன்றத்திற்குள்ளே வருகை தந்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என் அன்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், என்னை தேர்ந்தெடுத்த சட்டமன்ற தொகுதி தியாகச்சீலர் கக்கன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற மக்களின் சார்பாகவும் நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த அவையில் அவர் அங்கத்தினராக இல்லாதவர். இந்த அவையில் அங்கத்தினர் அல்லாதவர். அவரை பற்றி பேசுவது என்பது வழக்கத்திற்கு மீறிய ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். ஒன்று 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 மாண்புமிகு மரபு இல்லை. அவர் பேச இருங்க, என்ன சொல்ல வர முழுமையா கேளுங்க, கேட்டு அப்புறம் பேசுங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம். I'll come to the point. சார், மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அவர்கள் சொன்னதற்கான நம் பாயிண்ட்டுக்கு வரேன். முழுமையா அவரை பேச விடுங்க. அவர் என்ன சொல், நீங்க பேசுறீங்க, அமைதியா இருந்தாங்க. நீங்க அவர் பேச விடுங்க, அப்புறம் பேசுங்க. அமைதியா இருங்க. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக அரசின் சார்பாகவோ தமிழக அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற குழுக்களின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற எந்த நிர்வாக அமைப்புகளிலுமோ அவர் அங்கத்தினராக இல்லாதவர். ஊடகங்கள் சமீப காலமாக ஒரு செய்தியை பல்வேறு செய்தியாக எழுதி கொண்டுத்தான் இருக்கிறது. ஆக ஒரு பத்திரிகையில் வருகிற செய்தியை வைத்துக் கொண்டு ஒரு நீண்டகால நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு இயக்கத்திலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் அவர்கள் சம்பந்தமில்லாத ஒரு முன்னாள் அவையில் இல்லாத ஒரு நபரை பற்றி கருத்துக்களை சொல்லுவதை ஏற்புடையதல்ல, அது ஏற்புடையதல்ல, அதை அனுமதிக்க முடியாது, மரபுகளை மீறிய செயல். இதை நிறுத்திக் கொள்வது நன்றி.